ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிட்ஸ் அண்ட் லைஸ் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நிட்ஸ் அண்ட் லைஸ் இங்கே கீழே இருக்குது அப்படிங்கிறத லைவ்லே பாருங்கள். ஸோ இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹேரில் நிட்ஸ் அண்ட் லைஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ இவங்க வந்துட்டு ஆக்சுவலி பெரம்பலூர்லேருந்து நம்மளோட பார்லரை எப்படியோ சர்ச் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் எல்லோரும், அக்கம் பக்கம் இருக்கவங்களாம். அவ்வளோ பெயின். ஸோ இதை வந்து நம்மளோட பார்லரில் ஒரு 3 ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து க்யூர் பண்ணி அவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் இல்லை. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேரை வந்து அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இது வந்து நம்மளோட பார்லரில் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம வந்து இதை வந்து க்யூர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட பார்லரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுக்கு ஹேர் ஃபால் எதுவும் இல்லாமல், டேண்ட்ரஃப் இல்லாமல், நிட்ஸ் அண்ட் லைஸ் எல்லாமே க்யூர் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாருக்காவது இது தேவை அப்படின்னா நம்மளோட பார்லரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு நிட்ஸ் அண்ட் லைஸ் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு ஹேர் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, ஸோ ஹேர் கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக ஹேர் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஹேர் க்ரோத் வந்து நிறையாவே இருக்குது. ஆனால் வந்து அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியல நிட்ஸ் அண்ட் லைஸ் இருக்கனால. எப்பயுமே வந்து ஸ்கேல்ப்பில் வந்து நிட்ஸ் அண்ட் லைஸ் இருக்குன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். ஏன்னா பேணி வந்து நம்ம அடிக்கடி கை வச்சு ஒரு மாதிரி இச்சிங் இருக்கிறனால சொரிஞ்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்புக்கு வந்து நல்லாவே ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ அதுலேயே வந்துட்டு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் பேணி ஸ்கேல்ப்பில் இருக்கும். உங்களோட ஸ்கேல்ப்பில் வந்து ரத்தம் வந்து நல்ல தூய்மையான ரத்தத்தை மட்டும்தான் நிட்ஸ் அண்ட் லைஸ் வந்து உறிஞ்சி எடுக்கும், பேணு வந்து சாப்பிடும். ஸோ அதுதான் வந்து ஒரு விஷயம். உங்களோட ஹெல்த் வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட ஹேரையும் கேர் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பேணு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பிஃபோர் ஆஃப்டர் எல்லாமே இதில் வந்துட்டு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், சுத்தமாக நம்ம வந்து 100% கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு. ஜஸ்ட்டு 3 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக க்யூர் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ஸ்கேல்ப் கண்டிஷன் இருக்கும். ஸோ ஹேர் க்ரோத் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிட்ஸ் அண்ட் லைஸ் எடுக்க வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. வீக்லி 3 times ஆர் 2 times ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ப்ராப்பராக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நல்ல ஹேரை நல்லா ஹோம் பண்ணி நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு பார்க்கலாம். ஓகே, டாடா, பை.